சிவராத்திரி அப்படின்னா என்ன, ஏன், எதை சிவராத்திரின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில நாம பார்ப்போம். ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். பிறை அப்படிங்கிறது சந்திரன், பறை அப்படிங்கிறது சூரியன். இந்த பறை என்னும் சூரியன் எப்போதும் வட்ட வடிவமாகவே இருக்கும், முழுமையான ஒளியை என்றென்றும் தரக்கூடியது. ஆனா இந்த பிறை அது 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேயும். 30 நாட்கள் இதனுடைய ஒரு சுழற்சி காலம். ஒரு இந்த வளர்ந்து தேய்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் எடுத்துக்கிடுது, கால கால அளவு எடுத்துக்கிடுது. அது இப்போ ஒரு பௌர்ணமி நிலவானது முழுமையான பூரண நிலவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, முழுமையான நிலவு அது கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து 13ஆம் பிறையோட அது இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மாறி பூமிக்கு தெரியாத மாதிரியான மறைவு நிலைக்கு செல்கிறது. பகலிலே பறை ஒளி கிடைக்கிறது நமக்கு, மனிதனுக்கு வாழ்வுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரவல்ல பறை ஒளி சூரியன்ல இருந்து வருது. அது பிறை ஒளி இரவு நேரத்துல நாம புழங்கிக் கொள்வதற்கு பிறை ஒளி நமக்கு கிடைக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் சிவன். சிவ ஒளியை தரக்கூடியது, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான ஒளி தரக்கூடிய கடவுளர் இருவர். பகல்ல பறை, இரவு நேரத்துல பிறை. இந்த பிறை 13ஆம் பிறையோட அது பூமிக்கு தெரியும் நிலையிலிருந்து மாறுபடுகிறது, மறைவு நிலைக்கு செல்கிறது. அடுத்தபடியா அந்த முழுமையான அமாவாசை கடந்த பின் 3ஆம் பிறை, 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, அது இந்த 2 பிறைகளும் தெரியாது. 3ஆம் பிறையிலிருந்து தான் அது தெரிய ஆரம்பிக்கும். 3ஆம் பிறை தான் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். இந்த இடைப்பட்ட கால அளவீடு, இந்த காலகட்டங்கள், அது ஒரு குறிப்பிட்ட கால கணக்கீடு இருக்கு. அந்த குறிப்பிட்ட கால கணக்கீட்டுல பிறை ஒளி சிறிதளவும் இந்த பூமிக்கு கிடைக்கிறது இல்லை. அதுதான் அமாவாசை. பழங்கால மனிதர்கள், வேட்டையாடி வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிறை மறைகின்ற இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க. வேட்டைக்கு போயிட்டு, காடுகள்ல வேட்டைக்கு போயிட்டு சீக்கிரமாகவே தன்னுடைய வாழ்விடங்களுக்கு திரும்பி விடுவார்கள். திரும்பி ஆயத்தலைவனோடு, நமது கூட்டத்தாரோடு ஒருங்கிணைந்து இருந்து கொள்வார்கள். அப்பதான் எதுவும் பேர் ஆபத்துல இருந்து அவர்கள் தப்பிக்கலாம். ஏன்னா அமாவாசையில தான் மிக மிக அதிகமான இருள் இருக்கும். அந்த இருள்ல மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். அப்போ அந்த ஆபத்துகள்ல இருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த சிவராத்திரி பூஜை, இந்த விரதம், இது எல்லாமே உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வாழ்வியல், ஆதிகால மனிதனுடைய வாழ்வியல்ல இருந்து இது தொடங்குது. மலை நாகரிகத்திலிருந்து இந்த வாழ்வியல் தொடங்கி அனுபவங்கள் அடிப்படையிலேயே ஒவ்வொரு பண்பாடு, கலாச்சாரம், ஒவ்வொரு சிஸ்டம் எல்லாம் நம்ம கிட்ட உருவாகி வளர்ந்து அது இன்றும் தொடர்கிறது நம்ம கிட்ட. இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளோ விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் வந்தாச்சு, எலக்ட்ரிசிட்டி வந்தாச்சு, பல உபகரணங்கள் வந்தாச்சு. இன்றைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப மிக அதிகமாகவே இந்த மனிதன் தனக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டான், படைத்து கொண்டான். இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம்,
இந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய அந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் பற்றிய ஞானம் நமக்கு கண்டினியூவா தொடரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த இந்த ஆச்சார நடைமுறைகள், இந்த பண்பாட்டு கூறுகள் இது எல்லாமே நமக்கு இருக்கு. இதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இன்றைய ஜென்ரேஷனுக்கு அதிகப்படியான விவரங்கள் தெரியறதில்ல. பெரும்பாலும் நவீன படிப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியறதில்ல. ஆன்மீகத்துல இதெல்லாமே இருக்கு. பழங்காலத்துல ஆன்மீகம் தான் இந்த இயற்கையை பற்றி சொல்லி கொடுத்தது எல்லாருக்கும். இது இப்படியானது, இது இப்படியானது, இது இந்த வகையில நன்மையானது, இது தீமையானது என்பதை பழங்காலத்துல ஆன்மீகம் கற்றுக் கொடுத்தது மனிதர்களுக்கு. அந்த ஆன்மீக வழிபாட்டு முறைகள் தான். அதுல ஒன்றுதான் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரிய நல்லபடியாக இதை உணர்ந்து, பலருக்கு இதை உணர்த்தி, இதை கொண்டாடி மகிழுங்கள். எல்லோருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள். நன்றி.